ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ubuntu 22.04 இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது ubuntu 22.04 வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதனால் வந்து தொடக்கத்தில் ரெகுலராக வந்து நிறைய பக் ஃபிக்ஸஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ தான் வந்து நிறைய பேர் அதை ஒர்க் பண்ணனால அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்து தெரிய வரும். அது எல்லாமே தொடக்கத்தில் கொஞ்சம் அடிக்கடி வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மறக்காதீங்க. அப்டேட் பண்ணி முடிக்கும்போது நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுதோ நீங்கள் வந்து அப்பப்போ வந்து நீங்கள் அதை இனிஷியலாக ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன தான் வந்து அதில் வந்து நீங்கள் முன்னாடி அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணாலும் டெர்மினலில் போய் நீங்கள் எப்போவுமே வந்து உங்களுடைய ubuntu சிஸ்டத்தை வந்து அப்கிரேட் பண்ண பழகிக்கணும். ஸோ அதுக்கு வந்து அதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். sudo apt update நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் கொடுங்க. அதுக்கப்புறமா அது முடிஞ்சதுக்கப்புறமா sudo apt upgrade அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்ன விஷயம் என்ன இது கொடுத்துருக்காங்களோ அந்த லேட்டஸ்ட் இதுக்கு வந்து அது அப்கிரேட் ஆகிக்கும். நடுவில் வந்து அது அப்கிரேட் பண்ணும்போது எஸ்ஆர்னோ அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற பட்டன் அழுத்தி என்டர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எஸ் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கும். அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய ஷோ அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போய் சாஃப்ட்வேர் அண்ட் அப்டேட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிறதில்ல சாஃப்ட்வேர் அண்ட் அப்டேட்ஸ், சாஃப்ட்வேர் அப்டேட்டர் கிடையாது, சாஃப்ட்வேர் அண்ட் அப்டேட்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ubuntu சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டேப்பில் நீங்கள் அந்த முதல் 4 எதுவும் டிக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுன்லோடு வந்து எங்கேருந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒருவேளை வேறு ஏதாவது சர்வரில் இருந்துச்சு அப்படின்னா சர்வர் ஃபார் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும்போது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாமே அப்டேட் ஆகும். ரொம்ப தூரத்தில் இருந்து அப்டேட்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகாமல் இந்தியாவிலேருந்து டவுன்லோட் ஆகிறதுனால ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும். ஓகே, இந்த அப்டேட்ஸ் அப்படிங்கிற டேபில் வந்து நம்மளுடைய சிஸ்டம் வந்து எப்படிலாம் அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ அந்த இது வந்து எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த அப்டேட்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகணும் அப்படிங்கிறது, எல்லா அப்டேட்டுமே டவுன்லோட் ஆகணுமா அல்லது செக்யூரிட்டி அப்டேட் மட்டும் வந்தால் போதுமா அப்படிங்கிறது கேட்குது. ஆல் அப்டேட்ஸ் கொடுத்துக்கோங்க. எப்பப்போ செக் பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுடைய ஒவ்வொரு டெய்லி பண்ணணுமா வீக்லி பண்ணணுமா அப்படிங்கிறது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி கொடுத்துக்கிறது நல்லது. செக்யூரிட்டி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகணுமா, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடணுமா அல்லது டிஸ்பிளே மட்டும் பண்ணால் போதுமா அப்படிங்கிற செட்டிங் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. மற்ற அப்டேட்ஸும் அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும் பண்ணால் போதுமா, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகணுமா அப்படிங்கிறது அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது கடைசியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நியூ வெர்ஷன், அதாவது இப்போ இது வந்து 22.04 இதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து காட்டணுமா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிறதுக்கு எந்த நியூ வெர்ஷன் வந்தாலும் காட்டணுமா அப்படின்னா ஃபார் எனி கொடுத்துக்கோங்க. லாங் டேர்ம் வெர்ஷன் அதாவது எல்டிஎஸ் வேணும்னா அந்த எல்டிஎஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடிஷ்னல் டிரைவர்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடது வந்து அதில் உள்ள ஓப்பன் சோர்ஸுக்கான அந்த டிரைவர் வந்து இல்லாமல் வந்து நான் என்னோடதில் வந்து என்விடாக்குள்ளே அவங்களே கொடுத்துருக்கிற டிரைவரில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அது யூஸ்வலாக ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் இது கொடுத்துருக்குறாங்க கடைசியாக இருக்கிறது. பட் அதை விட என்விடா அவங்களே கொடுக்கறது வந்து என்னுடைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நல்லா ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒருவேளை கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, உங்களுக்கு வந்து அந்த கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரொவைடரே வந்து உபுண்டுக்கு வந்து டிரைவர் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல இதாகும். அதே மாதிரி கடைசியாக வந்து இந்த லைவ் பேட்ச் அப்படிங்கிறது உபுண்டுடைய ஒரு சர்வீஸு. நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாங்க. இந்த மிஷினை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அதில் உள்ள ஒரு டோக்கன் ஒன்று பண்ணணும். ஸோ நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வந்து உபுண்டுவில் வந்து அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா சைன் இன் டு யுவர் ubuntu அட்வான்டேஜ் அக்கௌண்ட்னு சொல்லி மேலே அந்த கிளிக் பண்ணுங்களேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃப்ரீ ஃபார் பர்சனல் யூஸ் அப்படிங்கிறது கீழே ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து காசுக்கு வாங்குறது. இது வந்து ஃப்ரீக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இப்போ எனக்கு வந்து ஏற்கனவே ubuntu 1 வந்து அக்கௌண்ட் இருக்குது. அதனால் நான் வந்து என்னுடைய யூசர் நேம் என்னோடய இமெயிலையும் பாஸ்வேர்டு கொடுத்து நான் வந்து லாகின் பண்ணிக்குவேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஐ டோன்ட் ஹேவ் ubuntu 1 அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஐ ஹேவ் ubuntu 1 அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி லாகின் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த கீழே டோக்கன் அப்படின்னு சொல்லி கீழே வந்து ஒரு இது இருக்குது. 3 மிஷினுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டோக்கன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த டோக்கன் அப்படின்னு கொடுத்துருக்கிற அந்த லிங்க்கு வந்து நீங்கள் அதில் கொடுத்துருக்கிற அந்த டோக்கன் ஒரு கீவேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல பெருசாக, அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க.
இது காப்பி பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேர் அண்ட் அப்டேட்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் வந்து அதை பேஸ்ட் பண்ணி அட்டாச் அப்படிங்கிறத கொடுக்கணும். நீங்கள் வந்து அட்டாச் கொடுங்க. நீங்கள் அட்டாச் கொடுக்கும்போது இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இது சிஸ்டம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இதில் கொடுத்து நீங்கள் வந்து இதில் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து இது பண்ணேன், எனக்கு வந்து அட்டாச் ஆகலை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஒருவேளை இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறனால சம் பக்ஸ் ஏதாவது இருக்கலாம். எனக்கு வந்து அட்டாச் ஆகலை. பட் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி, இன்னும் கொஞ்சம் உங்களுடைய சிஸ்டத்தை வந்து செக்யூராக இருக்கிறதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த டைரெக்டாக அட்டாச் பண்ண முடியலை அப்படிங்கிறனால நான் வந்து டெர்மினல் மூலமாக கூட அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஏன்னா அந்த டெர்மினல் மூலமாக அட்டாச் பண்ணுறதுக்கான அந்த கமெண்ட் கீழே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மூலமாகவும் நான் அட்டாச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸ்டில் அப்போது கூட எனக்கு அட்டாச் ஆகலை. சம் பக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இதை வந்து சரி பண்ணிடுவாங்க. எப்போ வந்து உங்களால் இதை அட்டாச் பண்ண முடியுமோ ஆஸ் சூன் as வந்து நீங்கள் இதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ubuntu-restricted-extras அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள், அதை வந்து நம்ம டெர்மினல் மூலமாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட் வந்து நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், காப்பி பண்ணி நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் அதை கொடுத்துட்டு நீங்கள் என்டர் அடிக்கும்போது உங்களுடைய சிஸ்டம் பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கப்புறமா லோட் ஆகிட்டு எஸ்ஸா நோவான்னு சொல்லி கேட்கும். இன்ஸ்டால் பண்ணவான்னு சொல்லி எஸ் கொடுங்க. அது வந்து இன்ஸ்டால் ஆகும். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இதில் வந்து நீங்கள் இதை வந்து மவுஸ் மூலமாக இதை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய டேப் பட்டனை ஒரு முறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ ஓகே வரும். ஸோ அந்த ஓகே வந்து ஹைலைட் ஆகும். உடனே நீங்கள் எஸ் என்டர் பட்டன் அடிக்கணும். இப்போவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் வச்சு கிளிக் பண்ண முடியாது. ஆரோ பட்டன், லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணி அதில் எஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் என்டர் அடிங்க. செலக்ட் ஆகும். இந்த ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்ட்ராஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சில காப்பிரைட்ஸ் இருக்கிறனால இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சில கோடெக்ஸ் வந்து அவங்களால டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒர்க் பண்ணுற நம்ம தான் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி அந்த லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். இது வந்து ஒரு சில முக்கியமான MP3 உள்ள ஒரு சில கோடெக்ஸு, இன்னும் ஒரு சில முக்கியமான வீடியோ ஃபைல்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த கோடெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல் டன் நோ எரர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸில் வந்து ஒரு சில விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் இதில் மாற்றணுன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உள்ளே இருக்கிறது கூட நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜ் கூட வைக்கணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்பியரன்ஸில் நீங்கள் முக்கியமாக வந்து உங்களுடைய கலர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு அது எந்த மாதிரியான ஒரு தீம் கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம். நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர்ஸ் வேணுமோ அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பவரில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து லேப்டாப்பில் நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டு பவர் சேவர் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு லேப்டாப்பில் வந்து பவர் சேவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் வந்து பிசியாக தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இது பெரிய லெவலில் ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸை பாதிக்காது. ஸோ உங்களுக்கு நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ண அதை மாற்றிக்கோங்க. ஸ்க்ரீன் பிளாங்காக போகிறது வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து பிளாங்காக, அதாவது ஸ்க்ரீன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகணுமா, அதாவது நீங்கள் உங்களுடைய இது வந்து நீங்கள் வெறுமனே நீங்கள் ஸ்க்ரீன் மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த முறை நீங்கள் தொடும்போது டக்குன்னு வந்து ஆன் ஆயிரும். இல்லை நீங்கள் வந்து ஒரு லாக் ஆஃப் மாதிரி அந்த மாதிரி ஆகணுமா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறத எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எவ்வளோ நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த லாக் ஆஃப் ஆகணும், சஸ்பெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். பவர் பட்டன் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது சஸ்பெண்ட் ஆகணுமா, ஷட் டவுன் ஆகணுமா, ஒன்றுமே செய்ய வேண்டாமா அப்படிங்கிறது. எனக்கு வந்து நான் நத்திங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சில நேரத்தில் தெரியாமல் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறனால கால் பட்டு வந்து எனக்கு ஷட் டவுன் ஆயிரும். அதனால் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான செட்டிங் வேணுமோ நீங்கள் அதில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த ரீஜன் அண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங். அது வந்து நம்ம தமிழ் வந்து எப்படி உள்ள இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். நீங்கள் அப்போ வந்து அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து வேறு ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த டிஃபால்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வேறு எது டிஃபால்ட்டாக வேணும்னா நீங்கள் உள்ள இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டேட் அண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட் அப்டேட் ஆகணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப முக்கியமாக அந்த டைம் ஃபார்மேட்டில் வந்து 24 ஹவர்லேருந்து AM PM மாற்றினீங்க அப்படின்னா நமக்கு பொதுவாக வந்து ரொம்ப ஈஸியாக டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அப்பியரன்ஸில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு செட்டிங் வந்து நம்மளுக்கு கீழே இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா இந்த டாக் கீழே அப்ளிகேஷன் அந்த டாக் இருக்குல்ல, அந்த டாக் வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக இது வந்து இப்போது பாட்டமில் வந்து நான் வச்சுருக்கிறேன்.
இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மோட் இருக்குது. பேனல் மோட் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது. இந்த பேனல் மோட் நீங்கள் வச்சிங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவுமே அது இருக்கும். பேனல் மோட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஷார்ட்டாக வந்து எவ்வளோ எத்தனை ஐக்கான்ஸ் இருக்குதோ அந்த இது மட்டும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து அது லெஃப்ட் சைடில் வச்சுட்டு பேனல் மோடில் வைக்கிறேன். நம்ம இப்படி தான் யூஸ்வலாக வந்து ஆக்சுவலாக நம்ம பண்ணுவோம். யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு உபுண்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பேனல் மோட் லெஃப்ட் சைடில் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம உள்ளே மாற்றுறதுக்கான செட்டிங்கை வந்து இந்த 22.04லேயே வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்பியரன்ஸில் அதில் கீழே வந்துட்டு பேனல் மோட் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிக்கோங்க. இமீடியட்டாக வந்து உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் வந்து அந்த பேனல் மோட் ஆஃப் ஆகி தனியாக ஒரு சின்ன அந்த தனி பீஸாக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதை இழுத்து நான் கீழே கொண்டு வர முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது முடியலை, இழுத்து கொண்டு வர முடியாது. நீங்கள் வந்து பாட்டம் கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட் சைடில் கூட நீங்கள் வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஸோ ரைட் சைடில் வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த சைடில் வந்து இந்த டாக்கை வந்து வைக்கணுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து கீழே இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதனால் நான் கீழே வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பமான மாதிரி அது வந்து பேனல் மோடில் இருக்கணுமா இல்லை இருக்க வேண்டாமா, எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டாக்கில் வந்து அன்மவுண்டட் வால்யூம்ஸ், அதாவது நான் வந்து எக்ஸ்ட்ரா என்னோடய ஹார்ட் டிஸ்க் 3 ஹார்ட் டிஸ்க் உள்ளே இருக்குது. இப்போ உபுண்டு இன்ஸ்டால் ஆகிருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற ஹார்ட் டிஸ்க்கு சும்மாவே காட்டிகிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு செட்டிங் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு வந்து எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சும்மா வந்து மவுண்ட் ஆகாது, அது வந்து காட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவைன்னா வந்து உள்ளே போய் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம விருப்பமான அதை வந்து நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் என்ன செய்கிறேன், அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். எனக்கு வந்து நான் தேவைன்னா ஓப்பன் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தீங்க, அது சும்மாவே வந்து அந்த இடத்துல சும்மா காட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இதை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அன்மவுண்டட் ட்ரைவ்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டாது. அடுத்ததாக உபுண்டு சாஃப்ட்வேரில் போய் நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ், முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே இதில் பார்த்தீங்கன்னா அதில் ரெட் கலரில் டிக் போட்டுருக்குன்னா ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அர்த்தம். கேடன் லைவ், OBS ஸ்டூடியோ, இந்த ரெண்டுமே வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வந்து நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கார்ட் அப்படிங்கிறது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். GNU இமேஜ் மேனிப்புலேஷன் அந்த இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ ரெகுலராக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர், உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இதில் நிறைய இருக்கும். ஸோ அதில் போய் உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணுமோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் உள்ளே போய் கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே கீழே பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது வந்து சேஃபானது தானா, அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த சிஸ்டம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். உபுண்டுவில் வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அந்த டாக்கில் வந்து நீங்கள் அந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் ஆகாது. ஸோ அதை வந்து மினிமைஸ் அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன ஒரு கோடு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காப்பி பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணி என்டர் அடிங்க. என்டர் அடிச்சுட்டு நீங்கள் இப்போ ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மினிமைஸ் ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான், பட் ஆனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இதை ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு செட்டப். இதையும் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இனிஷியலாக வந்து உபுண்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நான் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கும் மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.